உமர் வாளை உருவிக்கொண்டு நிற்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். உட்காரு உமரே, உட்காரு உமரே. அவ்வளவு வீரத்தோடு உமரிடத்தில் யாரும் பேச முடியாது, ஆனால் பேசியாக வேண்டும். உட்காரு உமரே. ஒரு செய்தி சபை திரும்புகிறது. அபூபக்கரை பார்த்து என்ன செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ இதோ பாருங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யாரெல்லாம் முஹம்மதுடைய ரப்பை வணங்கினீர்களோ அந்த ரப்பு உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத என்ற குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓதுகிறார்கள். முஹம்மது அல்லாஹுடைய ரசூல், அதற்கு முன்னாலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவீர்களா என்ற குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது. உமர் சொல்கிறார்கள், அப்போதுதான் அந்த வசனம் இறக்கப்பட்டது போல் இருந்தது எங்களுக்கு. அதை கேட்டவுடன் நடுங்கி உட்காருகிறார் உமர். சொன்னார்கள், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் நபியை பார்த்து, நபியே நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணத்தை அடைவார்கள் என்று. என்ன உறுதி! அல்லாஹுடைய தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற உறுதி அது. அல்லாஹுடைய தீன் விழுந்து விடக்கூடாது என்று துடிக்கக்கூடிய உறுதி அது. ரசூல் உருவாக்கிய தலைவர் அவர். நபியுடைய தோழமையோடு வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் அபூபக்கர். வாசலில் வாகனத்தை நிறுத்திக் கொண்டு, என்னை அழைத்து செல்வதற்காக ரசூல் வரமாட்டார்களா என்று. யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு சௌருடைய குகையில் கொடுத்தான். சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், மேலே குனிந்து பார்த்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் ரசூலே, பயப்படுகிறேன் உங்களை நினைத்து. அல்லாஹ் சொல்கிறான் அபூபக்கரை பற்றி, தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார். யாரை தோழர் என்கிறான் அல்லாஹ்? அபூபக்கரை சொல்கிறான் குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹு. தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அபூபக்கரே.